அவள் கண்ணம்மா நிறைமாத கர்ப்பிணி. பிரசவம் இன்னும் சில மணித்துளிகளில். அவளுக்கென யாரும் கிடையாது. ஒரு ஓலை குடிசையில் தனிமையான வாழ்க்கை. பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். ஏனெனில் அவள் ஒரு வேசி. விரும்பி அதற்கு வரவில்லை. நகரத்தில் தொழிலுக்கு கூலி வேலை செய்து பிழைத்துக் கொண்டிருந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவள். அந்த அயோக்கியன் அவளை திருமணம் என்ற பெயரில் ஏமாற்றி அழைத்து வந்து வியாபார பொருளாக்கினான். அவன் குடிவெறியில் யாருடனோ சண்டையிட்டு கொலை செய்யப்பட்டான். கர்ப்பம் முற்றிருந்து வேலைக்கு இவளை யாரும் அனுமதிக்கவில்லை. வாழவும் முடியாமல், ஆனால் எந்த நிலையிலும் சாகக்கூடாது என்ற வைராக்கியத்துடன் அங்கெங்கே பிச்சை எடுத்து பிழைத்து வந்தாள். இப்போது பிரசவ வலி துவங்கிவிட்டது. அரசு மருத்துவர் நேற்றே கூறினார், எந்த நேரமும் பிரசவம் ஆகலாம் என்று. எப்படியோ கொஞ்சம் வலியை பொறுத்து கொண்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவை தேடினாள். ரோட்டில் அங்கும் இங்கும் சர்பூர் என்று சென்று கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் எவரும் இவளது கர்ப்பிணி தோற்றத்தை கண்டு வண்டியை நிறுத்தாமலே சென்று கொண்டிருந்தனர். ஒவ்வொரு ஆட்டோவின் பின்னாலும் பிரசவத்திற்கு இலவசம் என எழுதப்பட்டிருந்தது. அது யாருக்கோ? அது ஒரு சைக்கிள் ரிக்ஷா. அதை ஓட்டி வருபவர் வயதானவர். இவளை பார்த்தார். பரிதாபமாக கீழே இறங்கி அவளை கைத்தாங்களாக தனது ரிக்ஷாவில் ஏற்றி கஷ்டப்பட்டு மிதித்து அரசு ஆஸ்பத்திரியை அணுகிவிட்டார். மீண்டும் அவள் கையை பற்றி அழைத்து ஆஸ்பத்திரி வாயிலை நெருங்கினார். ஐயா, உங்களுக்கென்று சொல்லும் போதே மயக்கம் வர வராண்டாவிலேயே அவள் சரிந்தாள். இதை பார்த்த நர்ஸ் ஒருவள் ஓடி வந்து பார்த்து ஸ்ட்ரெச்சரில் உள்ளே கொண்டு போனாள். ரிக்ஷா கிழவர் பாவம், நம்மால் முடிந்தது அவ்வளவுதான் என்று திரும்பி சென்று விட்டார். நர்ஸ் திரும்பி வந்து அவரை தேடிய போது அவர் அங்கு இல்லை. கண்ணம்மா ஆஸ்பத்திரிக்கு யாருடனும் அடிக்கடி அவள் வந்திருந்தாலும் அவ்வளவாக பழகியதில்லை. எனவே அவள் பெயர், ஊர், ஏனைய விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை. பிரசவம் சற்று சிக்கலானது என்று டாக்டர்கள் ஆலோசித்தார்கள். கடைசியில் சிசேரியன் பண்ண முடிவு செய்தனர். ஏராளமான இரத்த இழப்பீடு ஏற்பட்டது. வயிற்றை கீறி குழந்தை எடுத்தனர். ஆண் குழந்தை. ஆபரேஷன் முடிந்து வெகு நேரமாகியும் மயக்கம் தெளியவில்லை. பரிசோதனையில் இனி அவள் பிழைப்பது அரிது என்ன செய்யலாம் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். இவர்களுக்காக போகிற உயிர் நிற்குமா என்ன? கண்ணம்மா இறந்து விட்டாள். அரசு விதிகளின்படி சம்பிரதாயங்கள் செய்து காவல்துறை ஒத்துழைப்புடன் அனாதை பிணம் என்று முடிவு செய்தனர். அப்ப குழந்தை? ராமசாமி பிணங்களை பாதுகாத்து பிணவரை ஊழியர். உரிய முறையில் உரியவர்களிடம் ஒப்படைப்பது அவர் வேலை. அந்த பிணம் அனாதை என்பதால் மீடியாக்கள் விளம்பரம் செய்து 2 நாட்கள் காத்திருந்து உரிய சம்பிரதாயங்களை அனுசரித்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடற்கூறு ஆய்வு பயிற்சிக்காக வழங்கப்படும். பிணத்தை அப்புறப்படுத்தும் போது அந்த குழந்தை ராமசாமியை கவர்ந்தது. ராமசாமி அரசு ஆஸ்பத்திரியிலே துப்புரவாளராக பணியாற்றும் ராணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். பல வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போது ராணியை அழைத்து பேசினாள். அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. முதன்மை மருத்துவரிடம் பேசி உரிய சம்பிரதாயங்களுக்கு பின் குழந்தையை கொண்டு சென்றனர். கண்ணன் என்று பெயரிட்டு கண்ணிறவாய் வளர்த்தனர். பூமி சுழன்றது. கண்ணன் வளர்ந்தான். பொருளாதாரத்துக்கு கீழ் மட்டத்தில் இருந்து பெற்றோர் அவனை சுதந்திரமாக வளர்த்தனர். கல்வி அதிகம் ஏறவில்லை என்றாலும் விளையாட்டில் சிறந்து விளங்கினான். 10வது முடிக்கும் முன் படித்த அரசு பள்ளியில் கபடி குழுவில் திறமை காட்டி மாவட்ட அளவில் பள்ளிக்கு பதக்கம் வாங்கி கொடுத்தான். எல்லோராலும் பாராட்டும் பெற்றான். மாவட்ட கபடி குழுவில் இணைந்தான். மாநில அளவில் வெற்றிகள் ஈட்டினான். அதன் பலன் மாநில கபடி குழுவிற்கு தேர்வானான். அதே சமயம் ஒரு தனியார் கம்பெனி விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டில் வேலை கொடுத்தது. மாநிலத்திற்காக விளையாடி தேசிய அளவில் பதக்கங்களை குவித்தான். ஆசிய விளையாட்டு போட்டியில் நம் நாட்டின் சார்பில் விளையாட சென்று கபடி குழுவில் இடம் பெற்றான். வெள்ளி பதக்கம் கிடைத்தது. அடுத்த அகில உலக கபடி போட்டிக்கு இந்தியா சார்பில் சென்றான். விதி விளையாடியது. பயிற்சியின் போது கண்ணனின் காலில் அடிபட்டது. பரிசோதித்ததில் தொடை எலும்பு சிதைந்திருந்தது. தொடர்ந்து பல நாட்கள் ஓய்விற்கு பின் ஓரளவு ஊன்றுகோல் உதவியுடன் நடமாட தொடங்கினான். மருத்துவ குழு அவனை தொடர்ந்து கபடி விளையாட அனுமதிக்கவில்லை. ஆனால் கம்பெனி வேலையில் தொடர்ந்தான்.
கம்பெனி முதலாளியின் பெண் வனிதா பணக்கார இடத்தில் திருமணமாகி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஈகோவினால் விவாகரத்து பெற்றனர். ஏற்கனவே வனிதா கண்ணனின் தீவிர விளையாட்டு ரசிகையாக இருந்தால் அவனது பல வெற்றிகள் கம்பெனிக்கு சமூகத்தில் நல்ல பெயரை ஈட்டி தந்தது. கம்பெனியின் பொருளாதார வெற்றிக்கு கண்ணனும் ஒரு காரணம் என்பதால் அவன் காலில் அடிபட்டு விளையாட முடியாமல் போன போதும் வேலையை தொடர்ந்தான். இந்த நிலையில் கண்ணனின் பெற்றோர் அவனுக்கு திருமணம் பேச்சு எடுத்தனர். தனது விளையாட்டு வெற்றிக்கு தடையாகும் என்றோ தனது திருமணத்தை ஒத்தி போட்டிருந்தான். இப்போது பெற்றோர் பெண் பார்க்க தொடங்கினர். இவனது ஊன்றுகோல் நடை திருமணத்திற்கு தடையாக இருந்தது. ஒரு நாள் தற்செயலாக வனிதாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. திடீரென வனிதாவிற்கு ஏன் கண்ணனை மணந்து அவனுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடாது பேச்சு வாக்கில் தெரிவித்தாள் என தோன்றியது கண்ணனிடம். அதுவரை திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் இருந்த கண்ணன் வாழ்விழந்த வனிதாவிற்கு ஏன் மறுவாழ்வு கொடுக்க கூடாது என எண்ணினான். வனிதா தன் தந்தையிடம் விருப்பத்தை கூற அவருக்கு அவள் சந்தோஷமாக தனக்கு திருப்தி என சம்மதித்தாள். பரபரப்பு ஏதுமின்றி பதிவு திருமணம் நடந்தது. இங்கே ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, உடல் ஊனம் என்ற பாகுபாடுகள் எல்லாம் பரதி முன் பனி போல் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை. வாழ்கிறார்கள் அவர்கள்.